ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது ஒரு குக்கிங் மினி vlog. டுடே ஐ எம் மேக்கிங் சம்திங் நியூ லைக் ஜாக் ஃப்ரூட் பிரியாணி. இந்த பிரியாணியை நிறையா பேர் யூடியூப்பில் ட்ரை பண்ணியிருக்காங்க. ஸோ பார்க்குறதுக்கே மவுத் வாட்டரிங்காக இருந்துச்சு. ஸோ ஜஸ்ட் லெட் அஸ் ட்ரை. இந்த ஜாக் ஃப்ரூட்டை கட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஹேண்ட்ஸில் கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. பிகாஸ் இட் இஸ் வெரி ஸ்டிக்கி ஒன். கட் பண்ண பீசஸை டர்மரிக் அண்ட் சால்ட் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 80% பாயில் பண்ணிக்கோங்க. பாயில் ஆனதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஸ்டெப் ஃபில்டர் இட். நெக்ஸ்ட் சம் ஸ்பைசஸ் ஃபார் மேரினேஷன். அண்ட் நான் என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா கர்டு, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், ரெட் சில்லி, டர்மரிக், பிரியாணி மசாலா அண்ட் கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணி திஸ் ரெஸ்ட் ஃபார் 30 minutes. நெக்ஸ்ட் குக்கரில் ஆயில் அண்ட் கீ ஆட் பண்ணிவிட்டு பட்டை, கிராம்பு, சோம்பு, பிரியாணி இலை இதெல்லாமே ஆட் பண்ணிவிட்டு கூடவே வந்துட்டு பச்சை மிளகாவும் நான் வெங்காயமும் ஆட் பண்ணிட்டேன். அண்ட் இது நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறமேட்டா டொமேட்டோவும் ஆட் பண்ணிக்கோங்க. வந்துட்டு கர்டும் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா மேரினேட் பண்ணது எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம். தென் வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா அது பாயில் ஆனதுக்கப்புறமேட்டா ரைஸும் கூடவே சேர்த்துக்கலாம். தென் லாஸ்ட்டாக கொரியாண்டர் ரைஸ் நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே சேர்த்துருக்கேன். பிகாஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ட் அது கூடவே நெய்யும் ஆட் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். If you enjoy this recipe, don't forget this like and subscribe. If you are ever tried to jackfruit biryani before, you have to